serving the seniors and the elders. And when I serve you, I feel as if I'm serving my parents. Until 51 years, I was with my parents in the same house. I was living there. இன்றைக்கு எனக்கு இருக்கிற பெரிய சிறப்பு ஏராளமான நண்பர்களை நான் பெற்று வைத்திருக்கிறேன். ஏர்வாடி என்ற ஒரு நண்பரை பெற்றுவிட்டால் அவர் மூலம் ஏராளமான நண்பர்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று பெருமையாக என்னை சொல்வார்கள். நண்பர்களால் நண்பர்களை பெறுவோம் என்பது என்னுடைய குறிக்கோள். பொதுவாக ஒரு நண்பர் அறிமுகமாகிற போது அவர் மூலமாக என்ன பயனை பெறலாம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற போது நண்பர்களின் மூலம் நண்பர்களை பெறலாம் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கம். அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு பெரிய நட்பு வட்டத்தை வைத்திருக்கிற எனக்கு டாக்டர் வி.எஸ். நடராஜன் அவர்கள் என் நலத்தை பேணுகிற ஒரு நல்ல நண்பராகவும் அவர் விளங்குகிறார். முதுமையில் ஏன் நோய்கள் வருது? டிசீஸ் இன் ஓல்ட் ஏஜ். பட் காமன் டிசீஸஸ் என்னென்ன அப்சர்வ் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர். அதுதான் முதியோர்கள் நம்ம சொத்து வருது இல்லையா, இது கண்டிப்பாக வந்துடும். சுகர் இருக்கா, ஹார்ட் அட்டாக் இருக்கா, கேன்சர் இருக்கா, எல்லாம் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. சேஞ்ச் ஒரு பேரண்ட் அக்செப்ட், அவ்வளோதான். அடுத்து நான் என்ன அப்சர்வ் பண்ணால் ஹெல்த்தி யங் பிகம் ஹெல்த்தி ஓல்டு. இளமையில் ஒரு ஆரோக்கியமான இளைஞர் வந்து முதுமையாகும் போது ஆரோக்கியமாக வரும். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, டைம்லி ஃபுட்டு, டைம்லி எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், எந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லை, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இவங்க கண்டிப்பாக இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஓல்டேஜில் வந்து ஹெல்த்தி லைஃப். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம். அங்கே எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், கண்டாமினேஷன் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அவர் லைஃப் will be definitely much lower than my counterpart who lives at ஸ்ரீரங்கம். அந்த வாட்டர் நல்ல பியூர் வாட்டர் இருக்குது, நோ ஏர் கண்டாமினேஷன் கிடையாது, நோ வாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. டெஃபினெட்லி லைஃப் will much better in a people who lives in the noise city. இந்த ரெண்டாவது ஃபேக்டர் வந்து ஹெல்த்தி யங்கும் ஹெல்த்தி ஓல்டு. தேர்டு வந்து என்விரான்மெண்ட் ஃபேக்டர். நீ வேறு எங்கே இருக்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ அதனால் இந்த 3 ஃபேக்டர் தான் நம்ம டிசைட் பண்ணுது for getting disease in old age. The 3 important factors: genetic factor, your habits, and your environmental factors. First, I would like to thank Padma Shri Dr. V.S. Natarajan as well as Yerwadi Radhakrishnan sir for accepting our invitation and coming out for the time with us. Second, my thanks goes to Dr. Chandrasekhar and other officials from SRM Global. உங்கள் நிகழ்ச்சியும் பூங்காற்று சேனலில் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். திரு ராஜசேகரன் மணிமாறன், இணை நிறுவனர், டாக்டர் வி.எஸ். நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை. தொலைபேசி எண் 9994902173.